அத்தியாயம் 100 நிலவரை கழகம். திமன் வணிகர் சங்கம். ஆமா, அஸ்மோவின் பரிந்துரை எளிமையானது. இது ரேடன் கண்டத்தில் திமன் வணிகர் சங்கத்தைப் போன்ற ஒரு அமைப்பை பூமியில் நிறுவுவது பற்றியது. அங்கிருந்து உங்களுக்கு ஏதாவது உத்வேகம் கிடைத்ததா? திமன் வணிகர் சங்கத்தால் நடத்தப்பட்ட சமூக கூட்டங்களிலும் அஸ்மோ கலந்து கொண்டார். ஒருவேளை அங்கு பல்வேறு விஷயங்களைக் கண்டு அவர் ஞானம் பெற்றிருக்கலாம். நிச்சயமாக அஸ்மோவின் பரிந்துரை நன்றாக இருந்தது. சங்கத்தைப் பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இல்லையா? ஒரே இடத்தில் இவ்வளவு அரக்கர்கள் கூடுகிறார்கள். சங்கத்தின் சக்தி மிகப் பெரியது என்று சொல்வது போல் இருந்தது. நிச்சயமாக அதை பார்க்கும்போது அஸ்மோவின் பரிந்துரை பொருத்தமானதாகவே இருந்தது. ஆரம்ப நாட்களில் எடிசவும் சங்கத்தின் மூலம் அரக்கர்களைக் கொண்டு வந்ததை நான் நினைவில் வைத்தேன். சொல்லப்போனால் சங்கத்தின் அதிகாரத்தின் மூலம் நிலவரையை விரிவுபடுத்தும் அளவிற்கு கூட அது இருந்தது. அதை பார்த்ததிலிருந்தே ஒவ்வொரு நிலவரையிலும் டிமன் வணிகர் சங்கத்தின் செல்வாக்கு எவ்வளவு என்பதை நான் நன்கு அறிந்தேன். இப்போது நான் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது. நன்றாக செய்தால் இது சிறப்பாக இருக்கும், இல்லையா? அஸ்மோவின் கூற்றுப்படி ரேடன் கண்டத்தில் உள்ள திமன் வணிகர் சங்கத்தைப் போன்ற இடம் தற்போது பூமியில் இல்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பல்வேறு நிலவரைகளை ஒன்றில் ஒருங்கிணைக்க எந்த ஊடகமும் இல்லை. வெவ்வேறு நிலவரைகளுடன் வர்த்தகம் செய்வதன் மூலம் பரஸ்பர ஒத்துழைப்பை அஸ்மோ ஆதரித்தார். படிப்படியாக இது மற்ற நிலவரைகளையும் பாதிக்கக்கூடும், மேலும் ஒற்றை சக்தியாக கூட வளரக்கூடும். எனக்கு அது எல்லாம் லாபம்தான், நஷ்டம் இல்லை. நன்றாக செய்தால் பணத்தைப் பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் தற்போது நிலவரையை நிர்வகிப்பதற்கு ஆப்ஸ் சார்ந்த கொள்முதல்கள் மூலம் பணத்தைச் செலவழித்துக் கொண்டிருந்தேன். இப்போதைக்கு நான் டெய்கர் உடன் நிலவரையை நிர்வகித்து வாழ்க்கையை நடத்துகிறேன். ஆனால் அது அவ்வளவு வேடிக்கையாக இல்லை. ஆனால் நாம் பூமியில் சங்கத்தை தீவிரமாக உருவாக்கி இயக்கினால் நாம் மற்ற நிலவரைகளுடன் வர்த்தகம் செய்து பல்வேறு பொருட்களைப் பெறலாம். இது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, இது எனக்கு மட்டும் நன்மை பயக்கவில்லை. அந்தந்த நிலவரையில் செல்வாக்கு செலுத்துவதன் மூலமும் அசுர அலைகளைத் தடுக்க உதவுவதன் மூலமும் மக்களுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. ஆமாம், இப்போதே ஆரம்பிக்கலாம். நான் உடனடியாக அஸ்மோவின் திட்டத்தை அங்கீகரித்தேன். யோசித்துப் பாருங்கள், இது நான் முன்பு சில முறை டஞ்சின் சப்போர்ட் டிஸ்பைச் உடன் செய்ததைப் போலவே இருந்தது. இப்போது அஸ்மோ நிலவரை ஆதரவை பற்றியும் கற்றுக்கொண்டார். இப்போது அவர் என்னை பின்தொடரவில்லையா? இந்த முறை இது அமைப்பைப் பற்றியது அல்ல, நாம் முன்னிலை வகிப்பது பற்றியது. நிலவரை ஆதரவு அனுப்புதல் மற்ற நிலவரைகளை ஆதரிப்பதில் இதே போன்றது. ஆனால் இது அனைத்தும் அமைப்பை பின்பற்றுவது பற்றியது. ஆனால் இந்த முறை அது அஸ்மோவும் நானும் எங்கள் சொந்தமாகச் செயல்படுவதைப் பற்றியது, அமைப்பு அல்ல. சரி, முதலில் நம் செயல்பாடுகளை எப்படித் தொடருவது என்று யோசிக்க வேண்டும், இல்லையா? சங்கத்தைப் பற்றிப் பேசியவுடன் நாம் வெவ்வேறு நிலவரைகளுக்குச் செல்ல முடியும். முதலாவதாக, அடிப்படையில் ரேடன் கண்டமும் பூமியும் வேறுபட்டவை. ரேடன் கண்டத்தில் இது தெரியவில்லை என்றாலும் வேட்டைக்காரர்களின் செயல்பாடுகள் பூமியில் மிகவும் சுறுசுறுப்பாக உள்ளன. அஸ்மோ நிலவரையை விட்டு வெளியேறினால் அவர் விரைவில் அம்பலப்படுத்தப்படுவார். ஆனால் அது மனிதனைப் போல மாறுவேடமிடக்கூடிய ஒன்றல்ல. அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு குறிப்பிட்ட இருப்பு நினைவுக்கு வந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு துணை அதிகாரி இல்லையா? அஸ்மோதான் இருந்த நிலவரையில் ஒரு துணை அதிகாரியையும் நியமித்திருந்தார். துணைத் தலைவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, ஆனால் ஒரு மெல்லியவர். அது எதையும் மாற்றக்கூடிய மாற்றத்தின் மேதை. அந்த எண்ணம் வந்தவுடன் நான் உடனடியாக நிலவரையைத் தொட்டேன். மாயையின் தூண்டுதல். மேலாளர் அஸ்மோ 4 நட்சத்திரம், துணை வரதன் 4 நட்சத்திரம். எதிர்பார்த்தபடி இது 4- நட்சத்திர சேரு கூட. எங்கும் எளிதில் தோற்கடிக்கப்படுவது போல் இல்லை. இது போதுமா? உண்மையான செயல்பாடுகளுக்கு வரதனை பயன்படுத்துவது நல்லது. வரதன் தனது திறன்களைப் பயன்படுத்தி ஒரு வேட்டைக்காரனாக மாறினால் செயல்பாடுகளில் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாது. அவனை யாராக மாற்றுவது என்று என் மனதில் ஏற்கனவே இருந்தது. அப்போது அவர் பெயர் என்ன? ஒரு நாள் என்னைத் தாக்க முயன்ற ஒரு தந்தையும் மகனும் இருந்தார்கள். அவருடைய பெயர் நிச்சயமாக அது என்ன? ரொம்ப நாளாச்சு,
எனக்கு அவர் பெயர் ஞாபகமில்லை. எப்படியிருந்தாலும் தந்தையின் விதி ஒரு திருப்பத்தை எடுத்தது. மகன் காப்பாற்றப்பட்டு அஸ்மோ இருந்த நிலவரையில் வீசப்பட்டான். அவர் இன்னும் உயிருடன் இருக்க வேண்டும், இல்லையா? அவன் ஒரு சக்யூபஸ் இல்லை, ஒரு இன்குபஸ் நிலவரையில் வைக்கப்பட்டிருந்ததால் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாது. மேலும் அவர் ஏற்கனவே கிரேடு ஏ வேட்டைக்காரராக பதிவு செய்யப்பட்டுள்ளார். நான் அவருக்கு ஒரு நெக்ரோமேஞ்சர் போன்ற தகுதியை கொடுக்க முடியுமா? எனக்கு சமனிங் யூசர் அல்லது நெக்ரோமேஞ்சர் போன்ற தகுதிகள் இருந்தால் அரக்கர்களை நிலவரைக்கு வெளியே அழைத்துச் செல்வதில் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நிலவரையில் உள்ள அரக்கர்களை வெளியே நகர்த்துவது எளிது என்று அர்த்தம். நான் உடனடியாக உத்தரவுகளை வழங்க வேண்டும். அதோடு மேலும் ஒரு ஆதரவை வழங்க முடிவு செய்தேன். நான் முன்பு அந்த தந்தையையும் மகனையும் பிடித்த இடம் எலும்புக்கூடு நிலவரை. அந்த நேரத்தில் நிலவரையில் இருந்த எலும்புக்கூடு வீரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் எலும்புக்கூடு வீரர்கள் என்னை பின்தொடரத் தொடங்கினர். நிச்சயமாக இது நிறைய காலமாகிவிட்டது. நான் சிறிது காலமாக கவனம் செலுத்தவில்லை. அவை நிச்சயமாக மறைந்துவிடவில்லை. மங்கலான எலும்புக்கூடு நிலவரை. மேலாளர் காலியிடம். அதிர்ஷ்டவசமாக நிலவரை நன்றாக பராமரிக்கப்பட்டு வந்தது. நான் நினைத்ததை விட அந்த நபர்கள் திறமையானவர்களா? அல்லது வேட்டைக்காரர்கள் அவற்றின் தரம் மிகக் குறைவாக இருந்ததால் அவற்றை தனியாக விட்டுவிட்டார்களா? எப்படியிருந்தாலும் அது எனக்கு நல்ல செய்தியாக இருந்தது. அவர்களை அஸ்மோவிடம் ஒதுக்குவது நல்லது. அவர்கள் மிகக் குறைந்த தர எலும்புக்கூடு வீரர்களாக இருந்தாலும் கூடுதல் கைகளாக போதுமானதாக இருக்க வேண்டும். வரைவு தோராயமாக வரையப்பட்டது. இப்போது மீதமுள்ள திட்டத்தை அஸ்மோ மற்றும் வரதன் அவர்களே கையாள்வார்கள். கடைசியாக அஸ்மோ அமைந்துள்ள நிலவரையின் அமைப்புகளை சரிசெய்ய முடிவு செய்தேன். சிறையை விட்டு வெளியேறுவது குறித்து நான் கொஞ்சம் தளர்த்த வேண்டும். நிலவரைக்குள் இருக்கும் அரக்கர்களின் எண்ணிக்கை நிரம்பும்போது அசுர அலை நிகழ்வு ஏற்படுகிறது. கடந்த முறை அதை அதிகமாக தளர்த்துவதன் விளைவுகளை நான் அனுபவித்தேன். இதுவரை நான் அதை முழுமையாக கட்டுப்படுத்தி வருகிறேன். ஆனால் நிலைமை மாறிவிட்டது. எதிர்காலத்தில் அஸ்மோவும் வரதனும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். நான் அவர்களை எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது. அமைப்புகளில் ஒரு சிறிய சரிசெய்தல் மட்டுமே தேவை. அங்கீகரிக்கப்பட்ட பணிகள் தொடர்பான சிறப்பு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே நிலவரையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுகிறது. இங்கே சிறப்பு நடவடிக்கைகள் என்பது அஸ்மோ குறிப்பிட்ட சங்கத்துடன் தொடர்புடையவற்றைக் குறிக்கிறது. இந்த அமைப்பை மட்டும் வைத்துக்கொண்டால் கடந்த முறை போல அசுர அலைகளால் ஒரு வெறித்தனம் இருக்கக்கூடாது. சரி, மேடை அமைக்கப்பட்டுள்ளது. நான் இவ்வளவு செய்திருந்தால் என் பகுதி முடிந்துவிட்டது. மீதமுள்ளவற்றை அஸ்மோ கையாள வேண்டும். சரி, அவருக்கு குறிப்பிடத்தக்க உதவி தேவைப்பட்டால் நான் எப்போதும் டேகரை அனுப்ப முடியும். நான் இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமா? நான் உடனடியாக என் ஸ்மார்ட் போனை அணைத்துவிட்டு இறுதியாக ஓய்வெடுக்க முடிந்தது. ஒரு சிறிய இடைவேளைக்குப் பிறகு நான் வீட்டு வேலைகளைச் சரிபார்த்து எல்ஃப்ஸுடன் அரட்டை அடிக்க வேண்டும். அஸ்மோ நல்ல மனநிலையில் நாளை தொடங்கினார். வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல. அந்த பெரியவர் தனது திட்டத்தை அங்கீகரித்ததால்தான் அவரது முகம் பிரகாசமான புன்னகையால் நிரம்பியிருந்தது. இப்போது நான் இறுதியாக என் மதிப்பைக் காட்ட முடியும். அவர் 2 நாட்களுக்கு முன்பு அதை முன்மொழிந்தார். பெரியவர் உடனடியாக அதை அங்கீகரித்தார். இது என்ன அர்த்தம்? அவருடைய திட்டம் அந்த மகானுக்குப் பிரியமாக இருந்தது என்று அர்த்தம். ஐயோ, நான் இறுதியாக நிம்மதிப் பெருமூச்சு விட முடிகிறது. ஒருமுறை ஒரு தவறான முடிவால் அவர் ஒரு அசுர அலையை ஏற்படுத்தினார். அது அந்த மகானை தொந்தரவு செய்தது. இதன் விளைவாக அஸ்மோவால் நிலவரையை விட்டு வெளியேற முடியவில்லை. மேலும் நிலவரை இருந்த இடம் கூட வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டது. நிச்சயமாக அவர் புகார் இல்லாமல் பின்தொடர்ந்தார். ஏனெனில் அது பெரியவரின் விருப்பம். திரும்பிப் பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. நிலவரையை இவ்வளவு எளிதாக நகர்த்துவது அந்த பெரியவரின் திறமைகள் எப்போதும் பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தன. ஒரு நாள் நானும் செய்வேன். அந்த மகானுக்கு மட்டுமே விசுவாசமாக இருப்பதன் மூலம் ஒருநாள் வலிமையானவனாக மாறுவான் என்ற நம்பிக்கை அஸ்மோவுக்கு இருந்தது. ஒரு தற்காலிகத் தவறு காரணமாக நான் அவர்களிடம் ஆதரவற்றவனாக இருந்தேன். ஆனால் இப்போது மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
இப்போது அசோசியேஷன் ஆன் எர்த் போன்ற ஒரு அமைப்பிற்கான திட்டங்களும் இருப்பதால் நான் அதற்கு மட்டும் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். நான் இங்கே குறிப்பிடத்தக்க செயல்திறனைக் காட்டினால் அவர்களும் நிச்சயமாக என்னையும் கருணையுடன் பார்ப்பார்கள். ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்று அஸ்மோ சபதம் செய்து தனது துணைவரை அழைத்தார். ஆமாம் வரதன், எல்லா ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டீர்களா? அஸ்மோ பணிவுடன் பேசினார். அவர் இப்போது ஒரு மரியாதைக்குரிய சங்கத்தை வழிநடத்தும் எஜமானராக இருந்தார். அஸ்மோ தனது சொந்த பிம்பத்தை மாற்ற முயற்சி செய்தார். ஆமாம் மேலாளர், பெரியவரின் அறிவுறுத்தல்களின்படி நான் விழித்தெழுந்த மையத்தில் அனைத்து பதிவுகளையும் முடித்துவிட்டேன். அஸ்மோவின் கேள்விக்கு துணைவரதன் உண்மையாக பதிலளித்தார். திட்டம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் அஸ்மோவும் வரதனும் வெறித்தனமாக நகர்ந்தனர். வரதன் நிலவரைக்கு வெளியே கூட தயாரானார். இது விழித்தெழுந்த மையத்தை பார்வையிட்டு உதவி தேவைப்படும் நிலவரைகள் ஏதேனும் உள்ளதா என்று சரிபார்ப்பதை உள்ளடக்கியது. வரதன் உண்மையில் ஒரு சேறு போன்ற அசுரன், ஆனால் அவரது தற்போதைய தோற்றம் ஒரு இளைஞனின் தோற்றத்தை ஒத்திருந்தது. இது வரதனின் உருமாற்றத் திறனை பயன்படுத்துவதன் விளைவாகும். அவர் ஒரு இளைஞனைப் போல தோற்றமளித்தாலும் அவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல. அவர் உண்மையில் வம்சி என்ற பெயருடைய ஒரு மனிதராக இருந்தார். அவன் ஒரு வேட்டைக்காரன், அந்த பெரியவரிடமிருந்து கிடைத்த பரிசு. நிச்சயமாக வேட்டைக்காரனாக இருப்பது முக்கியமல்ல, அது அவர்களிடமிருந்து வந்த பரிசு என்பதால் நான் அதை போற்றினேன். இன்குபஸ் அசுரர்கள் பொதுவாக மனித உயிர்ச்சக்தியை உறிஞ்சி வாழ்கிறார்கள். அஸ்மோவின் நிர்வகிக்கப்பட்ட நிலவரையில் இருந்த இன்குபஸ்கள் வழக்கமான இன்குபஸிலிருந்து வேறுபட்டவை. மேலும் வம்சி இன்னும் உயிருடன் இருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல. ஏனென்றால் அவர் அந்த மகானின் பரிசு, அதனால் அவர் போற்றப்பட்டார். அவர் அவரை மிகவும் நேசித்தாலும் வம்சியின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. நிச்சயமாக அது அஸ்மோ கவலைப்பட வேண்டிய ஒன்றல்ல. இருப்பினும் உடனடி பயன்பாடு இருந்தால் அது வம்சியின் வேட்டைக்காரத் தகுதி மற்றும் அவரது இருப்புதான். வரதன் உடனடியாக வம்சியாக மாறி வம்சியின் உடைமைகள் மற்றும் வேட்டைக்காரர் உரிமம் உட்பட அவரது அனைத்து பொருட்களையும் எடுத்துக் கொண்டார். பின்னர் அவர் அவர்களுடன் நிலவரைக்கு வெளியே சென்று விழித்தெழுந்த மையத்தை பார்வையிட்டார். விழித்தெழுந்த மையத்திற்குச் சென்றதற்கான காரணம் ஒரு நெக்ரோமேஞ்சர் என்பதற்கான ஆதாரத்திற்காகத்தான். இவை அனைத்தும் மாஸ்டரின் கட்டளை. எனவே வரதன் கேள்வி கேட்காமல் பின்பற்றினார். வரதனின் திறமைக்கு நன்றி, நிலவரைக்கு வெளியே செயல்பாடுகள் சீராக நடந்தன. அவர் வம்சியாக மிகவும் இயல்பாக மாறியதால் யாருக்கும் எதுவும் சந்தேகிக்கப்படவில்லை. விழித்தெழுந்த மையத்தில் கூட அவர் பெரிய சிரமங்கள் இல்லாமல் பணியை முடித்தார். மேலும் தன்னை ஒரு நயவஞ்சகராக நிரூபிப்பது வரதனுக்கு கடினமாக இருக்கவில்லை. மாஸ்டர் எலும்புக்கூடு நிலவரையை அறிமுகப்படுத்தினார். வரதன் அங்கிருந்து ஒரு எலும்புக்கூடு சிப்பாயை அழைத்துச் சென்றார். அதன் காரணமாக வரதன் தனது தோற்றத்தில் வம்சி என்ற வேட்டைக்காரரின் தகுதியைப் பெற்றார். இதனால் மற்ற நிலவரைகளுக்குச் செல்லும்போது அவர் எந்த சந்தேகமும் இல்லாமல் எலும்புக்கூடுகளை எடுத்துச் செல்ல முடியும். ஒரே நேரத்தில் பெரிய எண்ணை எடுக்க முடியாவிட்டாலும் தொடங்குவது முக்கியம். இது வெறும் ஆரம்பம்தான் என்பதில் அஸ்மோ கவனம் செலுத்தினார். சரி, நான் சங்கத்தை நேரில் பார்த்ததிலிருந்து அஸ்மோவின் கதை தொடங்கியது. ரேடன் கண்டத்தில் அவரது அனுபவங்கள் வரதனுக்கு ஒரு தனித்துவமான கதையாக இருந்தன. அவர் அஸ்மோவின் கதையை கவனமாகக் கேட்டார். முதலில் ஒரு வலுவான தோற்றத்தை ஏற்படுத்துவது முக்கியம் என்று தோன்றுகிறது. முதல் படி பிரம்மாண்டம். அஸ்மோ வரதனின் கழுத்தில் ஒரு தங்க நெக்லஸை போட்டார். பின்னர் அவர் வைரங்கள் பதித்த மோதிரங்களை எடுத்து வரதனின் ஒவ்வொரு விரல்களிலும் ஒன்றை போட்டார். அதன் காரணமாக வரதன் உடல் முழுவதும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட வேட்டைக்காரனாக மாறினார். நீங்க இன்னும் கொஞ்சம் மிரட்டலாயிருந்தா நல்லா இருக்கும். வரதன் அந்த ஆலோசனையை உண்மையாக பின்பற்றினார். மேலும் அஸ்மோ அவரது தோற்றத்தை ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார். நிச்சயமாக ஆரம்பத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அது பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தது. இரண்டாவது மிகப்பெரிய சக்தி. அது வெளியில் எவ்வளவு பளிச்சென்று தெரிந்தாலும் உள்ளே வெற்றி இருந்தால் அது பயனற்றது. அஸ்மோ தலையசைத்தபோது பின்னால் இருந்து டைகர் தோன்றினார். இது முதல் பரிவர்த்தனை என்பதால் அபரிமிதமான சக்தி முக்கியமானது. உங்கள் பரிவர்த்தனைகளுக்கு உதவும் டைகர் வந்துள்ளார். நான் அவரை குறிப்பாக மாஸ்டரிடம் இருந்து கேட்டுக்கொண்டேன். அசுரர்கள் மனிதர்களைப் போல மென்மையானவர்கள் அல்ல.
எல்லாவற்றையும் அதிகாரத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்வது பாதுகாப்பானது. வரதன் பலவீனமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு அதீத சக்தி தேவைப்பட்டது. எனவே அஸ்மோவின் வேண்டுகோளின் பேரில் டேகர் வந்தார். நான் அதை உங்ககிட்ட விட்டுடறேன் டேகர். வரதன் குனிந்து டேகரை வரவேற்றார். உண்மையில் கடைசி அசுர அலையின் போத்து இருந்ததை விட இன்னும் வலிமையானவராக மாறிய டேகரை பார்த்தபோது வரதன் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். சரி மாஸ்டர் டேகர், தயவு செய்து சிறிது நேரம் ஓய்வெடுங்கள். அஸ்மோ கைதட்டியபோது அருகிலுள்ள இன்குபஸ்தூபம் மற்றும் தூரிகைகளுடன் நெருங்கினார். டேகர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தாலும் அஸ்மோவும் வரதனும் இறுதி சோதனை செய்ய எண்ணினர். முதல் பரிவர்த்தனை கூட்டாளருக்கு முழுமையான தயாரிப்பு அவசியம். பரிவர்த்தனையை கோரிய நிலவரை கோபோல்ட்டுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அடிக்கடி வேட்டைக்காரர்கள் படையெடுப்புகளால் அவர்கள் சமீபத்தில் இழப்புகளைச் சந்தித்தனர். எனவே நிலவரையை பாதுகாக்க அவர்களுக்கு வலுவூட்டல்கள் தேவை. வரதனின் வார்த்தைகளைக் கேட்டு அஸ்மோ சிந்தனையில் ஆழ்ந்தார். வரதன் உடனிருந்ததால் உடனடியாக பணியைச் செய்வதில் எந்த பிரச்சினையும் இல்லை. இருப்பினும் நீண்டகாலக் கண்ணோட்டத்தில் அது தெளிவற்றதாக இருந்தது. வரதனால் மற்ற நிலவரைகளை காலவரையின்றி தனிப்பட்ட முறையில் பாதுகாக்க முடியவில்லை. எலும்புக்கூடு வீரர்கள் அனுப்பப்பட்டாலும் அவர்கள் வெறும் எலும்புக்கூடு வீரர்கள்தான். அந்த அளவிலான வலிமையுடன் தரவேட்டைக்காரர்களை விட தரவேட்டைக்காரர்களைக் கூட அடக்குவது கடினமாக இருக்கும். முடிந்தால் கீழ்நிலை அதிகாரிகளை வெளிப்படையாக மாற்ற விரும்புகிறேன். தற்போது இங்கே இன்குபஸை அனுப்புவதன் மூலம் பணியைத் தொடர்வது எளிதாக இருக்கும். இருப்பினும் பிரச்சனை என்னவென்றால் அரக்கர்களை வெளிப்படையாக வெளியே அனுப்பினால் அவை விரைவில் வேட்டைக்காரர்களுக்கு ஆளாக்கப்படும். வரதன் தகுதிகளைப் பெற்றிருந்ததால் மட்டுமே எலும்புக்கூடு வீரர்களை அனுப்புவது சாத்தியமான முறையாகும். அவற்றை மாற்றுவதற்கு பாதுகாப்பான வழி இல்லையா? ரேடன் கண்டத்தில் இருந்தபோது சங்கத்தின் வழிகளைக் கற்றுக்கொள்ளாததை நினைத்து வருத்தப்பட்ட அஸ்மோ ஒரு கணம் யோசித்தார். அஸ்மோ சிறிது நேரம் தயங்கியதால் வரதன் பேசினார். அப்படியானால் பிரதான சங்கத்தை ஏன் தாக்கக்கூடாது? வரதன் தன்னைத்தானே சுட்டிக்காட்டி பேசினார். அவனது செய்கையால் அஸ்மோ குழப்பமடைந்தான். அப்போது அவருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. யோசித்துப் பாருங்கள், வரதன்தான் மாற்றிய வேட்டைக்காரன் எந்தக் குழுவுடன் தொடர்புடையவன் என்று குறிப்பிட்டிருந்தார். அது நிச்சயமாக பிலாக்சன்கில்தான், இல்லையா? அந்த நேரத்தில் வரதனே அது ஒரு அதிகாரப்பூர்வ கில்ட் அல்ல என்று கூறியிருந்தார். வரதனின் கதை தொடர்ந்தது. வம்சியின் கூற்றுப்படி அந்த கில்ட் மற்றவர்களின் பிரச்சினைகளை கவனித்துக் கொள்ளும் ஒரு சிக்கல் தீர்க்கும் குழுவைப் போன்றது. அந்த பிலாக்சன் கில்ட்டை நாம் அகற்றினால் நன்றாக இருக்கும் அல்லவா? பிலாக்சன் கில்ட்டை கட்டுப்படுத்துவது சங்கத்தின் விவகாரங்களைக் கையாள்வதை எளிதாக்கும். அஸ்மோனிமின் துணை அதிகாரிகளை மாற்றுவதும் எளிதாக இருக்கும். அஸ்மோவிற்கும் வரதனுக்கும் இடையிலான உரையாடல் மனித உலகத்தை அவர்கள் நன்கு அறிந்திருப்பது போல இயல்பாகவே சென்றது. உண்மையில் அதற்கு உதவ முடியாது. நிலவரைக்கு வெளியே இருந்து வரும் தகவல்களை அஸ்மோ எப்போதும் மதிப்பிட்டார். வேட்டைக்காரர்கள் நிலவரைக்குள் படையெடுக்கும் போதெல்லாம் அவர்கள் குறைந்தபட்சம் ஒன்றையாவது பிடித்து தகவல்களை பிரித்தெடுப்பார்கள். வரதனுக்கு இதுவே உண்மை. அவர் பல வருடங்களாக ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் சிக்கி ஒரு பரிசோதனையாக வாழ்ந்து வந்தார். தன்னைச் சுற்றியுள்ள ஆராய்ச்சியாளர்களின் வார்த்தைகள் மூலம் அவர் மனித உலகத்தைப் பற்றி அறிந்து கொண்டார். இதனால் அவர்களின் உரையாடல் அசுரர்களுக்கு உயர்தரமாக இருந்தது. கூடுதலாக நான் இந்த சூழ்நிலையை வித்தியாசமாக பார்க்கிறேன். வரதன் மீண்டும் பேசினார். ஆமாம், அது சரிதான். இந்தச் சங்க விவகாரத்திற்கான திட்டம் அந்த மாஸ்டரின் பார்வையில் முக்கியமானதாக இல்லாமல் இருக்கலாம். இருப்பினும் அவர்களின் தாராளமான ஆதரவுக்கு மற்றொரு அர்த்தம் இருந்தது. வேண்டாம், அது இறுதியாக ஒரு புதிரின் துண்டுகளை ஒன்றாகப் பொருத்துவது போல இருந்தது. வம்சியின் பிலாக்சன் கில்ட்டுடன் இணைந்தவர். முதலில் அஸ்மோ அவரை அந்த மகத்தானவரிடமிருந்து கிடைத்த பரிசாக மட்டுமே நினைத்திருந்தார். ஏன் அவர்கள் அவரை ரேடன் கண்டத்திற்கு அனுப்பினார்கள்? மேலும் அது சங்கத்தால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்விற்காக இருந்தது என்பது விசேஷமாக இருந்தது. கடைசியாக சங்கம் தொடர்பான விஷயத்தை அவர் குறிப்பிட்டபோது மாஸ்டர் உடனடியாக ஒப்புதல் அளித்தார். அவர்கள் இந்த தருணத்திற்காகக் காத்திருந்தது போல் இருக்கிறது. எலும்புக்கூடு நிலவரை மட்டுமல்ல, மறுநிமை அனுப்புவதும் ஏராளமான ஆதரவைக் கொடுத்தது. வேண்டாம், இதெல்லாம் இருக்க முடியுமா?
அஸ்மோ வரதனை ஒரு கடினமான முகபாவத்துடன் முறைத்துப் பார்த்தார். ஆம். அஸ்மோவின் எண்ணங்களுடன் வரதன் தலையசைத்து உடன்பட்டார். மாஸ்டர் சங்கத்தின் விவகாரங்களை மட்டுமல்ல, மனித வணிக மாவட்டத்தையும் பார்க்கிறார். அவர்கள் உலகின் ராஜாவாக ஆட்சி செய்ய விரும்புகிறார்கள். எதிர்பார்த்தபடி இவ்வளவு புத்திசாலியான துணை அதிகாரியை பெற்றதற்கு அஸ்மோ நன்றியுள்ளவனாக இருந்தான்.